ஹாய் கைஸ், இன்னைக்கு ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக் ஒன்ல இருந்து solubility ஆஃப் ட்ரக்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் solubilityனா என்னன்னு பார்ப்போம். அதோட டெஃபினிஷன். The ability of the solid to dissolve completely in a given volume of solvent to form a homogeneous solution is called solubility. அதாவது ஒரு solute, அதாவது சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு லிக்விட்ல எந்த அளவுக்கு வந்து கரையுது, ஹோமோஜீனியஸாக கரையுது. ஹோமோஜீனியஸ்னா யூனிஃபார்மாக வந்து மிக்ஸ் ஆகி கரையுது அப்படின்ற தன்மையை நம்ம சொல்கிறதா solubility அப்படின்றோம். இந்த solubility அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வாட்டரில் வந்து நம்ம வந்து சால்ட்டோ இல்லை சுகரும் போடுறோம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து சால்வெண்ட், நம்ம போடக்கூடிய சாலிட் பார்ட்டிகல் வந்து சொல்யூட். அதை வந்து நம்ம டயக்ராமேட்டிக்காக கூட டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு சொல்யூட்டும் சால்வெட்டும் எப்படி கரையுது, ஒன்னோட ஒன்று எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றது வந்து அதோடைய ஃபிசிக்கல் ஆஸ் வெல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ப்ரெஷர், பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன். அண்ட் தென் ஒரு சொல்யூஷனை நம்ம எப்படி மேக் பண்ணுறோன்னா, ஒரு சால்வெண்ட்டில் சொல்யூட்டை போடுறது மூலியமாக நம்மளுக்கு வந்து யூனிஃபார்மாக மிக்சப் ஆகி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் தான் வந்து சொல்யூஷன். இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சுகர் சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கோல்டுக்கு இல்லை காஃப்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த சுகர் சொல்யூஷன் வந்து சிரப் வந்து எப்படி மேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சாலிடை வந்து லிக்விடில் போடுறோம். அதாவது ஒரு சொல்யூட்டை வந்து சால்வெண்ட்டில் போட்டு தான் நம்ம சொல்யூஷன் மேக்கப் பண்ணுறோம். அப்போ இங்கே நம்ம போடக்கூடிய சாலிட் என்னன்னு பார்த்தோன்னா சுகர். இந்த சுகர் தான் சொல்யூட். அண்ட் தென் எதில் போடுறோம், வாட்டரில் போடுறோம். அப்போ இந்த வாட்டர் வந்து சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே சப்போஸ் நம்ம போடக்கூடிய சொல்யூட்டும் லிக்விடாக இருக்குது, சால்வெண்ட்டும் லிக்விடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எது வந்து கம்மியான வால்யூம், கம்மியான அமௌண்ட்டில் போடுறோமோ அது வந்து சொல்யூட், எது வந்து அதிகமான வால்யூமில் அமௌண்ட்டில் போடுறோமோ அது வந்து சால்வெண்ட். அண்ட் தென் வந்து மெக்கானிசம் ஆஃப் solid solvent இன்ட்ராக்ஷன். ஒரு சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது. இப்போ ஒரு வாட்டர் இருக்குன்னா அதில் நம்ம சால்ட்டு போட்ட உடனே போயிட்டு மிக்ஸ் ஆகாது. அதுக்குள்ளே வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது, ஒரு சில ப்ராசஸ் மெக்கானிசம் நடக்குது. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். Solute solvent interaction is the process that results in the stabilization of solute species in a solvent molecule. அதாவது ஒரு சொல்யூட்டை நம்ம சால்வெண்ட்டில் போடும்போது ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ஷன் ஆகி ஒரு ஸ்டேபிளான சொல்யூஷனை கொடுக்குது. இப்படி தான் வந்து ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸில் என்னெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, எதெல்லாம் பொறுத்து அது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய ரியாக்டிவிட்டி என்ன, கலரை பொறுத்து, ஸ்டெபிலிட்டியை பொறுத்து, அண்ட் தென் வந்து சில ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட அப்பியரன்ஸ், டெக்ஸ்டர், அதோட ரிஜிடிட்டி, விஸ்காசிட்டி, டென்சிட்டி, இதெல்லாம் பொறுத்தும் கூட அதோட இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ட்ராக்ஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த சில ஃபோர்ஸஸ். அது என்ன ஃபோர்ஸ் பார்த்தோன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதாவது ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலும் ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் ஆகிறது மூலமா, அண்ட் தென் ரிப்ளக்ஷன். அட்ராக்ஷனாக ஒன்னோட ஒன்று வந்து கம்பைன் ஆகிறது மூலயமா பண்ணுறது அட்ராக்ஷன். ரிப்பல்ஷனாக ஒன்று எதிர்த்து பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால, அப்படி இல்லைன்னா டைபோல் மூமெண்ட்னால, ஹைட்ரஜன் பாண்டிங் ஆஸ் வெல் வண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி ஃபோர்ஸஸ்னாலையுமே வந்து ஒரு சொல்யூட் வந்து சால்வெண்ட்டோட இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் இப்போ மெக்கானிசம் ஆஃப் solute solvent இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் வந்து மூணு ஸ்டெப்பில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிட்டாச்மெண்ட் ஆஃப் solute ஃப்ரம் பல்க் மாலிகூல்ஸ். அதாவது வந்து சொல்யூட் வந்து கம்பைன் ஃபார்மில் ஒரு சாலிடாக இருக்குது. இதுலேருந்து ஒரே ஒரு சொல்யூட் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா செப்பரேட் பண்ணுறோம், டிட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணாமல் டிட்டாச் பண்ணி அதுலேருந்து தனித்து எடுக்கிறோம். அந்த செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சால்வெண்ட். நம்ம ஆட் பண்ணக்கூட வாட்டராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் அக்வஸ் வந்து ஆர்கானிக் பேஸாக இருக்கலாம். அதாவது ஒரு சால்வெண்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த சொல்யூட் வந்து போயிட்டு அங்கே இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகணும். அது வந்து செகண்ட். அண்ட் தென் தேர்ட் வந்து இன்சர்ஷன் ஆஃப் சொல்யூட் வித் சால்வெண்ட். சொல்யூட்டை பிரிச்சாச்சு ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து சால்வெண்ட்டில் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சொல்யூட்டை கொண்டு வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் மாதிரி இந்த ஒரு மெத்தடில் இந்த ஒரு மெக்கானிசமில் தான் வந்து solubility நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து டிட்டாச்மெண்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து சொல்யூட்டு, இது ஃபுல்லாகவே சொல்யூட் வந்து கம்பைன் ஃபார்மில் ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்குது. இதிலேருந்து நம்ம ஒரே ஒரு சொல்யூட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறோம். இங்கே பாருங்கள் வேக்கண்ட், அதாவது ஸ்பேஸ் வந்து அங்கேருந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துட்டோம் சொல்யூட்டை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் வேக்கண்ட் சைட். அதாவது வந்து
ஃப்ரீ ஸ்பேஸை வந்து நம்ம சால்வெண்ட்டில் வந்து கிரியேட் பண்ணுறோம். இது வந்து சால்வெண்ட்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் நம்ம வந்து வேக்கண்ட் ஆகிறோம். இங்கே வேக்கண்ட் ஆக்கிட்டோமா, இது வந்து செகண்ட் ப்ராசஸ். இப்போ இந்த வேக்கண்ட் ஆன இடத்துல வந்து தேர்ட் ப்ராசஸில் என்ன பண்ண போகிறோம்னா சொல்யூட்டை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த சொல்யூட்டை கொண்டு வந்து நம்ம இங்கே டிட்டாச் பண்ண போகிறோம். இங்கே சாரி அட்டாச் பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம் நம்ம. இங்கே பாருங்கள், வேக்கண்ட்டாக இருக்க ஸ்பேஸில் வந்து சால்வெண்ட்டில் வந்து சொல்யூட்டை கொண்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடச்சிச்சு, ஒரு இன்ட்ராக்ஷன் கிடச்சிச்சு. இதுதான் வந்து சொல்யூபிலிட்டி இந்த ப்ராசஸ் மூலயமா தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ கைஸ்.